இயேசுனுடைய ரத்தம் என்ன செய்கிறது? தைரியப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துது. கடவுள்கிட்ட வர்றதுக்கு என்ன செய்யுது? வா, நீ வா, நான் இருக்கேன். சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் சொல்லுது, நான் இருக்கிறேன், வா. தைரியமாக கடவுள்கிட்ட என்ன செய்ய? வா. உற்சாகப்படுத்துகிற. 5வது 1 பேதுரு 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் விலையேறப்பட்டது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த 1 பேதுரு 1:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்றும் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அதாவது என்னன்னா, ரத்தம் என்னை மீட்டு கொண்டது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ரத்தம் என்னை மீட்டு கொண்டது. அதாவது முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படியோ இல்லை வீணான நடத்தைகள்னாலோ அல்லது வெள்ளியினாலோ பொண்ணுனாலோ நம்மை மீட்க முடியாது. வெள்ளி பொண்ணு அந்த நடத்தைகளால் நம்மளை மீட்டுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட ரத்தம் தான் நம்மை மீட்டுக்கொள்ள முடியும். நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலை ஆகலைன்னு ஒன்று தெரிஞ்சுக்குங்க. ரத்தம் உங்களுக்கு விடுதலையாக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் பாவத்திலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியே என்ன செஞ்சிடலாம்? வந்துடலாம்.